வணக்கம். திருக்கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று இன்று பார்ப்போம். கார்த்திகை தீப திருநாளன்று வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் வீட்டில் எந்தெந்த இடங்களில் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும், தீபங்களை எப்படி ஏற்றினால் பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு ஏற்றுவதால் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நம்முடைய ஆன்மீக வழிபாட்டில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது தீப வழிபாடு. முறையான பூஜை முறைகள், மந்திரங்கள் ஆகியவை தெரியவில்லை என்றாலும் காலை மாலை 2 வேளைகளில் தீபம் ஏற்றி வைத்து அதற்கு நமஸ்காரம் செய்தாலே போதும். தீய சக்திகள் யாவும் விலகி வீட்டில் லட்சுமி கடாட்சம் சித்திக்கும் என்கின்றன ஞான நூல்கள். அப்படியான தீபத்தை சிறப்பிக்கும் மாதம்தான் திருக்கார்த்திகை. இந்த மாதத்தில் திருவிளக்கேற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம். கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் விளக்கேற்றி வழிபடலாம். அப்படி வாய்ப்பில்லாதவர்கள் குறைந்தபட்சம் 3 நாட்களாவது வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் அவசியம். முதல் நாள் பரணி தீபத்தன்றம், அடுத்த நாள் கார்த்திகை தீபத்தன்றம், அதற்கு மறுநாளும் என 3 நாட்கள் விளக்கேற்ற வேண்டும். கார்த்திகை மாதத்தில் நமது வீடுகளில் 27 இடங்களில் தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. அவை எந்தெந்த இடங்கள், எந்தெந்த இடங்களில் எத்தனை தீபங்கள் ஏற்றுவது என்பது குறித்து விரிவாக தெரிந்து கொள்ளலாம். தீபம் ஏற்ற வேண்டிய இடங்கள்: வீட்டு முற்றத்தில் 4 விளக்கு, சமயக்கூடத்தில் 1 விளக்கு, நடையில் 2 விளக்கு, வீட்டின் பின்புறம் 4 விளக்கு, திண்ணையில் 4 விளக்கு, மாடக்குழியில் 2 விளக்கு, நிலைப்படிக்கு 2 விளக்கு, சாமி படத்துக்கு கீழே 2 விளக்கு, வெளியே யமதீபம் 1, திருக்கோலம் இட்ட இடத்தில் 5 என மொத்தம் 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஆனால் அபார்ட்மெண்ட் மற்றும் மாடி வீடுகள் அதிகம் உள்ள தற்காலத்தில் மேற்சொன்ன முறைப்படி விளக்கு ஏற்ற முடியாது. ஆகையால் வசதிக்கு ஏற்ப வீட்டுக்குள்ளேயும் வெளியிலுமாக 27 விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். இதனால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். குறைந்தபட்சம் 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும் என கூறப்படுகிறது. இந்த 27 என்ற எண் 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது. 27 வைக்க முடியாதவர்கள் குறைந்தது 9 விளக்குகள் கட்டாயம் ஏற்ற வேண்டும். வீடு முழுவதும் ஏற்ற முடியாவிட்டாலும் நிலைவாசல் மற்றும் பூஜை அறையில் கண்டிப்பாக 2 விளக்குகளாவது ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்ற உகந்த நேரம்: பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரையும் ஏற்றி வழிபட்டால் நன்மையை தரும். பிரதோஷ வேளையான மாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் மிகவும் உகந்தவை. இவ்வேளையில் தீபமேற்றினால் திருமண தடை, கல்வி தடை நீங்கும். களிமண்ணால் ஆன விளக்கில் பசுனை கொண்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்ற வேண்டும். அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படும் பசு நெய்யை தீபத்தில் இடும்பொழுது அது சிவமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சொரூபமாகிறது. தீபம் வைக்கும் போது கண்டிப்பாக சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய வாழை இலையை கீழே வைத்து அதன் மீது விளக்கு வைக்க வேண்டும். வாழை இலைக்கு பதில் பசுசாணம் கூட வைக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், வேற பயனுள்ள தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேண்டும் என்றால் கமெண்ட் செய்யவும். நன்றி. ஓம் நமச்சிவாய.